Political Science, course code 1341, Democratic Environment. Democratic Environment இந்த ஹெடிங் கீழே 4 விஷயம் இருக்கு. டெமோக்ரஸி, ஹியூமன் ரைட்ஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி. இந்த செஷன்ல நாங்க டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி என்ற வார்த்தை கிரீக் வார்த்தைகள் டெமோஸ் மற்றும் கிரிப்டோஸ் என்ற வார்த்தைகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. டெமோஸ் த பீப்புள் என்றும் கிரிட்டோஸ்ன்றது பவர் என்றும் மீனிங். ஸோ பவர் ஆஃப் பீப்புள், மக்களுடைய சக்தி அப்படின்றது இந்த பொருளா இருக்கு. It is the form of government in which the people rule themselves, either directly or indirectly through their representative. அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாகவும் வந்து நேரடியாகவோ மறைமுகமாக தங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாகவோ மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ற ஒரு அரசாங்க முறைமைதான் என்னவாம் டெமோக்ரஸி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெமோக்ரஸி கவர்மெண்ட்டை பத்தி ஆப்ரஹாம் லிங்கன் கூறியிருக்கு. டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். மக்களுடைய ஆட்சி, மக்களால் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்றதுதான் ஒரு ஜனநாயக அரசாங்கமா இருக்கும் என்று கூறுறது. அடுத்தது டெமோக்ரஸியில அடிப்படை பேசிக் பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா லிபர்ட்டி என்றது சுதந்திரம், ஈக்குவாலிட்டி என்றது சமத்துவமா இருக்கும், ஃபெட்டர்னிட்டின்றது சகோதரத்துவம், பீப்புள் ஆஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் சவரனிட்டின்னு இறையாண்மையின் அடிப்படை வளமா இருக்கிறது மக்கள் தான். இதுல இறையாண்மை முன்னெடுத்து செல்றது மக்களா தான் இருக்குங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகள். பீப்புள் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அன் எண்ட் அண்ட் ஸ்டேட் ஆஸ் த மீன் இன் அ டெமோக்ரஸி. அதாவது மக்கள் முக்கியமானவர்களாகவும் அரசாங்கம் ஜனநாயகத்துல ஒரு சராசரியானதாகவும் இருக்கும். அப்படின்னா நார்மலா அரசாங்கம் பெரிய ஆளுமையானதா இருக்கும், மக்கள் கீழே இருக்க சாதாரணமா இருப்பாங்க. பட் இன் டெமோக்ரஸி டைப் ஆஃப் கவர்மெண்ட்ல எப்படி இருக்கும்னு சொன்னா அரசாங்கம் சாதாரண சராசரியான ஒரு விஷயமா இருக்கிறதோட மக்கள் தான் அங்க மிக முக்கியமானவர்களா இடத்தை வகிப்பாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறை சுதந்திரமானதா இருக்கும். வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது ஒரு நலன்புரியோட கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு மக்களுக்கானது இன்னைக்கு. அடுத்தது நாங்க 2வது விஷயம் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள். மனித உரிமைகள்னு பார்த்தோம்னா the state ought to guarantee to individuals the enjoyment of a certain number of basic human rights which constitute the essential conditions of the good life. அதாவது தனிநபர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக அரசாங்கம் கேரண்டி, அதாவது அரசாங்கம் கேரண்டி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்றியமையாத அடிப்படை நிபந்தனைகளை தான் என்னண்டு ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைட்ஸ் ஆர் தோஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃப் வித்தவுட் விச் மேன் கேனாட் பி at his best or give his best. What is needful to the adequate development of expression of his personality. அதாவது உரிமைகள்னா என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் காண சில நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள் என்ன செய்யணும்னா ஒரு மனிதனை நல்ல மனிதனாக வாழ வைக்கிறதுக்கும் அவர்கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வரதுக்கும் மிக முக்கியமான நிபந்தனைகளா இருக்குமா. அதே நேரம் அவர் தந்த மேம்பாடுகளை, தந்த எக்ஸ்பிரஷன்ஸ், டெவலப்மெண்ட், தனக்கு தேவையான மேம்படுத்தல் அதுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கும் அவருக்கு தனித்துவமா தேவைப்படுற சில விஷயங்களையும் என்னன்னு சொல்லலாமா, உரிமைன்னு சொல்லலாமா. Hence, rights are those opportunities, the absence of which deprives man of something essential. அதாவது எனவே உரிமைகள் எல்லாம் சில வாய்ப்புகளா கருதப்படுது. அப்படி அந்த உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்காத போது அவங்க தங்களுக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கிற சில விஷயங்களை இழக்கிறாங்க என்றதான் அதுக்கு பொருள். அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா an individual is inherently entitled to enjoy rights because she or he is a human being. அதாவது ஒரு மனிதன் மனித உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கு அவர்
அவளோ அவரை வந்து ஒரு மனிதனா இருக்கிறது மட்டுமே காரணமா இருக்கலாம். அது மட்டுமே போதும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தென் rights are those condition of social life without which no man can seek to be himself or at his best. அதாவது ரைட்ஸ் வந்து எப்படி என்றா ஒரு சமூக வாழ்க்கையில அந்த ரைட்ஸ் அந்த நிலைமைகள் இல்லாம அல்ல அந்த நிபந்தனைகள் இல்லாம வந்து அவர் தன்னுடைய சிறந்த பக்கத்தையோ தன்னால முடிஞ்ச சிறந்த வெளியீடுகளையோ வந்து செய்ய முடியாம இருக்கிறது தான் வந்து ரைட்ஸ்ன்னு சொல்றாரு. யாரு? லஸ்கி சொல்றாரு. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வில்தி என்ன சொல்றாங்கன்னா, ரைட்ஸ் ஆர் ரீசனபிள் கிளைம் டு ஃப்ரீடம் டு த எக்ஸசைஸ் ஆஃப் சர்டன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து அதாவது வந்து உரிமைகள்ன்றது வந்து என்னன்னா, சில செயற்பாடுகள நாங்க செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரங்கள வந்து சொல்லலாமா. அப்படின்னு ரைட் சொல்றாரு. அடுத்தது மார்க்குன் என்ன சொல்றாருன்னா, rights are certain advantageous conditions of social well-being indispensable to the true development of the citizen. அதாவது வந்து உரிமைன்றது ஒரு குடிமகன் தன்னோட உண்மையான வளர்ச்சிக்கு வந்து சமூக வாழ்க்கையில மிக முக்கியமா இருக்கிற சாதகமான சில விஷயங்களை தானே என்னண்டு ரைட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து ரைட்ஸ்ன்னு சில குணாதிசயங்களை பார்க்க போறோம். அதுல முதலாவது என்னன்னா, எவ்ரி ரைட்ஸ் அரைஸ் இன் சொசைட்டி. அதாவது வந்து உரிமைகள் வந்து சமூக ரீதியாக வந்து எழுச்சி அடைகின்றன. அதான் முதலாவது பண்பு. அதுல முதலாவது they are the results of social nature of man. Without society there can be no rights. அதாவது வந்து சமூகத்துலதான் உரிமை எல்லாம் உருவாகுது. அது மனிதன் சமூக இயல்பிட விளைவா இருக்குது. மனிதன் வந்து இயல்பாகவே சமூக ரீதியான ஒரு ஆள் தான் இயற்கையாகவே. சோ அதுல விளைவா உருவாகிறது தான் ரைட்ஸ் என்றும், சொசைட்டி இல்லாம ரைட்ஸ் உருவாக முடியாது, ரைட்ஸ் இருக்க முடியாது, இது இல்லாட்டி அது இருக்காது என்று சொல்றாங்க. ரெண்டாவது பண்பு, இட்ஸ் only in society that many man recognize the freedom of others while exercising his own freedom. அதாவது வந்து சமூகத்துல மட்டும்தான் நாங்க எங்கட உரிமைகளையோ எங்கட சுதந்திரத்தையோ நாங்க உணரும் போது மற்றவர்களுக்கான சுதந்திரத்தை பத்தியும் யோசிக்கிறதோ இல்ல அவர்களோட சுதந்திரத்துக்கான மற்றவர்கள் அதை எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு யோசிக்கிறதோ சமூகத்திலேயே தானே இருக்கணும். திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ரைட்ஸ். இதுதான் உரிமைகள்னா அடிப்படையா காணப்படுது. அடுத்தது ரெண்டாவது பண்பு, எவ்ரி ரைட் ஹாஸ் கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன் ஹாஸ் அ கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன். அப்படின்னா ஒவ்வொரு உரிமைக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட கடமைகள் இருக்கு. நாங்க ஒரு உரிமை செய்யும் போது நாங்க ஒரு உரிமையை உணர்றோம் என்றா அது மற்றவங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய கடமை. அதாவது எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, நாங்க தகவலை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்குண்டா மற்றவர்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறதும் எங்களோட கடமையா இருக்கும். அதுதான் இதுல சொல்லுது என்னன்னா, மை ரைட் இஸ் யுவர் டியூட்டி அண்ட் யுவர் ரைட் இஸ் மை டியூட்டி. என்னுடைய உரிமை உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை என்னுடைய கடமை. ஒவ்வொருத்தருடைய உரிமைகள் மற்றவர்களுக்கு என்னவா இருக்குமா, கடமையா இருக்குமா. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். தே ஆர் correlative அண்ட் கேன் never பி செப்பரேட்டட். அதாவது வந்து உரிமையும் கடமையும் வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி இருக்குமா. அதனால இவற்றை நாங்க பிரிக்கவும் முடியாதாம். அவற்றை மற்றது அது ஒன்றோட ஒன்று correlative. அது இட் மீன்ஸ் தொடர்புடையதாக இருக்கும் ஒன்றோட ஒன்று. எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் அ ரைட் டு ஒர்க் அண்ட் ஏர்ன் மணி, earn my living, it is my duty to recognize the same right in others and allow them their right to work and earn their living. அதாவது நான் என்னுடைய வாழ்வாதாரத்தை உழைத்துக் கொள்றேன், அதே நேரம் வேலைக்கு போறேன், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை உழைக்கிறேன் என்றது என்னுடைய பிள்ளைக்கு உரிமையும். அதே மாதிரி மற்றவர்கள் வேலை செய்வ விடுறதும் மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உழைக்க விடுறதும் வந்து என்னுடைய கடமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ கேன் என்ஜாய் மை ரைட்ஸ் ஒன்லி இஃப் ஐ ரெஸ்பெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களோட உரிமைகளை நாங்க எப்ப மதிக்கிறோமோ அப்பதான் நாங்க எங்களோட உரிமைகளை நாங்க அனுபவிக்கக்கூடியதா இருக்குமா. மூன்றாவது குணாதிசயம், ரைட்ஸ் ஆர் சோஷியலி ரெகக்னைஸ்ட். அதாவது உரிமைகள் வந்து சமூக ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொண்டிருக்கும். ரைட்ஸ் எய்ம் அட் அ குட் ஆஃப் ஆல் அண்ட் இட் ஹாஸ் அ சோஷியல் அண்ட் மோரல் எய்ம் டு சர்வ்.
அதாவது உரிமை எல்லாற்று நன்மைகளையும் நோக்கமா கொண்டிருக்கும். அதுல ஒப்ஜெக்ட் கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம உம் அது சமூக ரீதியாக சேவை செய்யக்கூடிய பண்புகளையும் கொண்டிருக்கும். சமூக ரீதியான ஒரு என்னன்னு சொல்றது நிபந்தனைகள் என்றுதான் நாங்க சொல்றோம், ரைட்ஸ். வந்து அது சமூக ரீதியான ஒரு சேவையாவும் கருத்துல கொள்ளப்படுமே. நாங்க எங்கட உரிமைகளை கருத்துல கொள்ளைக்குள்ள மற்றவங்களுடைய உரிமைகளை கூட என்ன செய்யறோமாம், யோசிப்போம். அது எங்களுக்கு ஒரு கடமை மாதிரி இருக்கு. அப்ப அது ஒரு சமூக ரீதியான சேவைன்னு சொல்றாங்க. அடுத்தது, when I declare my rights, I do a public duty because I guarantee to others what I claim for myself. அது இப்ப நானே எனது உரிமைகள் இதுதான், இதெல்லாம் என்னுடைய உரிமைன்னு டிக்ளேர் பண்ணக்கல. அது நான் ஒரு பொது கடமை செய்ய வேண்டி வரும். ஏனென்றா நான் என்ன உரிமைகளை எனக்காக உத்தரவு டிக்ளேர் செஞ்சனோ அதே உரிமைகளை மற்றவங்களுக்கும் கிடைக்கும். அதே உரிமைகள் மற்றவர்களுக்கும் கிடைச்சு கொண்டிருக்கு, அவங்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்றத கேரண்டி உத்தரவாதம் செய்யணும். அதனால சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் right must be definite and precise. Hence, it is necessary to define rights. அதாவது ரைட்ஸ் நாங்க என்னண்டு டிஃபைன் பண்ணலாம். இதெல்லாம் ரைட்ஸ் அப்படின்னு நாங்க ஈஸியா டிஃபைன் பண்ணக்கூடியதா இருக்குமா. அடுத்த பண்பு, ரைட்ஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு க்ரோ. அதாவது ரைட்ஸ் உரிமைகள் வளர்ச்சி அடையக்கூடியதாம், அதாவது விரிவடையக்கூடியது அப்படி சொல்லலாம். உரிமைகள் வளரக்கூடிய க்ரோ பண்ணக்கூடிய தன்மை கொண்டிருக்கும். அதாவது ரைட்ஸ் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் வித் த நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆஃப் மேன். மனிதன் மனித தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உரிமை இருக்கும். மனிதன் தேவைகள் காலத்துக்கு காலம் அதிகரிச்சு வரும்போது நாங்க அதற்கான உரிமைகளையும் என்ன செய்யணும், அதிகரிச்சு வரணும். இப்ப இதுவும் அதோட சேர்ந்து என்ன செய்யும், இவல்யூஷன் ஆகி கொண்டு வரும். மனிதனுடைய தேவைகளோட பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களோட உரிமைகளையும் என்ன செய்யணும், குரோ பண்ணி கொண்டு போகணுமோ. அப்ப அதுக்கான அந்த வளர்ச்சி போக்கு இருக்கும். அதே நேரம் நீட்ஸ் ஆஃப் மேன் ஆல்வேஸ் சேஞ்ச் அண்ட் எக்ஸ்பேண்ட் அண்ட் சோ டு ரைட்ஸ். அதாவது மனித தேவை எப்போதும் மாறுற மாதிரி விரிவடைகிற மாதிரி உரிமைகளும் மாறி விரிவடைஞ்சு வரணும். அடுத்தது ரைட்ஸ் சில கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ரைட்ஸ் 3 வகையில இருக்கு. நேச்சுரல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் அண்ட் மோரல் ரைட்ஸ். இதுல லீகல் ரைட்ஸை நாங்க 3 வகையா பிரிக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ரைட்ஸ் பிரிக்கலாம். இதுல நாங்க முதலாவது பார்க்க போறது நேச்சுரல் ரைட்ஸ், அதாவது இயற்கையாக இருக்கிற உரிமைகள். அப்படி என்னன்னா, the natural rights aim to emphasize that certain rights are so essential to any real personal life that they should be called as natural. அது எந்த ஒரு வாழ்க்கைக்குமே, எந்த ஒரு மக்கள் உயர்தரமா இருக்கட்டும், எப்படி இருக்கிற ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்குமே சில உரிமைகள் அத்தியாவசியமான உரிமையாகவும் அது அவங்களுக்கு இயல்பாவே கிடைக்க வேண்டிய உரிமைகளாகவும் இருக்கும். சரியா? அப்படி அப்படியான இயல்பாக அவங்களுக்கு கிடைக்க தேவையான மிக முக்கியமான அடித்தளமான உரிமைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க சொன்னா இயற்கையான உரிமைகள்னு சொல்லுவோம். Hence, natural rights are based upon the universal law, the law of nature, and are common to all people in all countries. அது இது எப்படி இருக்குமென்னு நாங்க பார்த்துட்டோம். எந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குமே சில உரிமைகள் இன்றியமையாதது, அதாவது மிக முக்கியமா இருக்கும். அப்படியானதான் நாங்க என்ன சொல்றோம், இயற்கையான உரிமைகள் சொல்றோமோ. அப்படி இருக்கிறதுனால இயற்கையான உரிமைகள் எதை அடிப்படையா கொண்டிருக்கும் என்றால் உலகளாவிய சட்டங்கள். அதாவது எல்லாருக்குமே இது பொதுவா இருக்கும்போது நாட்டுக்கு நாடு வேறுபட்ட உரிமைகளை கொண்டிருக்காது. நாட்டுக்கு நாடு வேறுபட்டு இல்லாம பொதுவான எப்படி யூனிவர்சல் லோ, உலகளாவிய சட்டத்துக்கும் இயற்கை சட்டத்துக்கும் இயல்பா இருக்கிற சில சட்டங்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் பொதுவானதாகவும் இருக்குமா. உலகளாவிய மற்றும் இயற்கை சட்டத்தின் கீழே எல்லா உலக மக்களுக்குமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயமா இருக்குமா. என்னது? இந்த இயற்கையான உரிமைகள். All men are born with certain rights and these rights are inalienable. அதாவது இப்ப எல்லா ஆண்களுக்கும் ஒவ்வொரு ஆண் பிறக்கும் போதுமா அவங்களோட எல்லா ஆண்களோட ஒவ்வொருத்தர் பிறக்கும் போதும் அவங்க சில உரிமைகளோட தான் பிறக்கிறாங்க.
அந்த உரிமைகள் வந்து அவங்கள விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இன்னலியனபிள் அப்படிங்கும்போது பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். Many political thinkers regard the natural rights as rights given to man by God. But modern political thinkers do not support this view. And பழம்பெரும் அரசியல் சிந்தனையாளர்கள் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பழம்பெரும் பல முதல்ல இருந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லலாம். இந்த இயற்கையான ரைட்ஸ் எல்லாம் வந்து கடவுள் வந்து மனிதர்கள் பிறக்கும் போதே அவர்களுடைய சேர்ந்து அந்த விஷயம் உருவாகுதுண்டு. ஆனா இப்ப இருக்கிற நவீன அரசியல் சிந்தனையாளர்கள் வந்து அந்த தங்களுடைய பார்வையில வந்து அத ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்ன கடவுள் பிறக்கிறார், கடவுள் கடவுள் படைக்கிறார், கடவுள் படைக்கும்போது உரிமையும் படைக்கிறார்ன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இப்ப இருக்கிற நவீன பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் தங்களோட வியூவை சொல்றாங்களா. அடுத்த ரைட்ஸ் பார்க்க போறோம், மோரல் ரைட்ஸ். மோரல் ரைட்ஸ்ன்னு சொன்னோம்னா இது வந்து தார்மீக உரிமைகள்னு சொல்றோம். சரியா? மோரல் ரைட்ஸ்ன்னு பார்த்தா மோரல் ரைட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி எத்திக்கல் ஃபீலிங்ஸ் ஆஃப் மேன். அதாவது வந்து மனிதனுக்கு வந்து எத்திக்கல்ஸ் அப்படின்னா சில மனிதர்கள் வந்து சில கடப்பாடுகள், அதாவது சில நெறிமுறை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்படியான நெறிமுறை உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதான் வந்து என்னன்னு சொல்றது மோரல் ரைட்ஸ்ன்னு சொல்றோம். அது வந்து நாங்க நினைக்கிறது தான் எங்களோட உரிமையா இருக்கும் என்ற மாதிரி. இப்ப எங்களோட நெறிமுறைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உரிமை இருக்கும். எங்களோட பழக்கவழக்கம் நாங்க சில விஷயங்களை கையாளுவோம் தானே. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நாங்க என்ன மதத்தை பின்பற்றணும் என்றது வந்து இல்ல என்ன லாங்குவேஜ் கதைக்கணும்ன்றது வந்து எங்களுடைய எதிக்கல் ஃபீலிங், அது எங்களுடைய நெறிமுறை சிந்தனை. அந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உம் வந்து நாங்க அதை யூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த உரிமைகளை தான் நாங்க மோரல் ரைட்ஸ் உண்டு. மோரல் ரைட்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை த லா ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட லோ வந்து மோரல் ரைட்ஸை ஒரு பொதும் சப்போர்ட் பண்ணாது. அதாவது வந்து சப்போர்ட் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை மாதிரி. இட் இஸ் சான் sanctioned it is sanctioned by the moral opinion of community. அதாவது வந்து இது வந்து சமூகத்தின் கருத்துக்கள், சமூகத்தின மோரல் ஒப்பீனியன் மூலமா வந்துதான் என்னண்டு உருவாக்கப்பட்டிருக்கு, அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இது அரசாங்கத்தின் சட்டங்கள் அதுகள் மூலமா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கும் என்னது மோரல் ரைட்ஸ். For example, parents have a right that they should be assisted by their children in their old age, and if their children do not look after them or assist them in their old age, they cannot seek the help of any common law. அதாவது பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களை முதுமையில பாக்குறது அவங்களோட பிள்ளைகளாதான் பெரும்பாலும் எல்லா நாடுகள்லயும் இருக்கும். இப்படி அவர்கள் பிள்ளைகளானவங்க கவனிக்காம வயசு போன காலத்துல இருக்க பாக்காட்டிக்கும் அதுக்கு பொது சட்டம் ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு ஸ்டேட்ல இருக்க லோ வந்து நீங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்ன்ற பிள்ளைகள் வந்து வளர்ந்து அப்பா அம்மா ஓல்ட் ஏஜ் அடைஞ்ச பிறகு நீங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு இந்த சட்டமே சொல்லல. அப்படியான சில விஷயங்கள் தான் வந்து மோரல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எங்களுடைய செல்ஃபான எத்திக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க சில விஷயங்கள்ல நடந்து கொள்றது. அடுத்தது பார்த்தோம்னா லீகல் ரைட்ஸ். லீகல் ரைட்ஸ்ன்னு சொல்லும்போது அது சட்ட உரிமைகள் என்று சொல்றோம். The rights which are guaranteed to man by law and are protected by law. அதாவது வந்து சில உரிமைகள் வந்து மனிதனுக்கு சட்டத்தால வழங்கப்படுறது மட்டும் இல்லாம சட்டத்தை வச்சு அந்த லோஸ் சாரி சட்டத்தை வச்சு இந்த உரிமைகளை நாங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கிறது. சட்டத்தால வழங்கப்பட்டு சட்டத்தாலே பாதுகாக்கப்படுற சில உரிமைகளை தான் நாங்க லீகல் ரைட்ஸ் வந்து சொல்றோம். லீகல் ரைட்ஸ் right is recognized and maintained by the laws of the state and is enforceable by a citizen in the court of law both against the government and the other citizens. அதாவது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை வந்து அந்த ஸ்டேட்டுடைய சட்டங்களால வந்து அங்கீகரிக்கப்பட்டுதான் பராமரிக்கப்படுமே. அந்த லோவால அந்த ஸ்டேட்டுக்குரிய லோவால தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருதான். அது மட்டும் இல்லாம பிற அத வந்து அரசியல் இது எப்படி இருக்கும்னு சொன்னா இப்ப இப்போ ஒரு
என்னன்னு சொல்றது, இந்த லோல வந்து ஒரு குடிமகன் வந்து சட்டத்தையோ இல்ல ஏனைய குடிமக்களையோ எதிர்த்து செய்யற ஒரு விஷயமா இது இருக்காது என்று சொல்றாங்க. அந்த என்னன்னு சொல்ற அப்படி செய்யறது வந்து ஒரு இலவான விஷயமா இருக்காது. சரியா? அடுத்து வந்து சிம்பிளி லீகல் ரைட்ஸா வாட் இன்ஃபேக்ட் ஆர் அவர் ரைட்ஸ். அதாவது வந்து சட்ட உரிமைகள்ன்றது வந்து எங்கட உரிமைகள் பொதுவாக காணப்படுற ஒரு நாட்டுக்கு காணப்படுற அதாவது வந்து ஒரு நாட்டு லோ ஆஃப் த ஸ்டேட்ல காணப்படுற உரிமைகளா இருக்குன்னு சொல்றாங்க. தீஸ் ரைட்ஸ் ஆர் டிஸ்ட் டிஸ்டிங்கிஷ் டிஸ்டிங்கிஷபிள் ஃப்ரம் மோரல் ரைட்ஸ். அதாவது வந்து இந்த உரிமைகள் வந்து தார்மீகமான உரிமை, அதாவது வந்து மோரல் ரைட்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே வேறுபட்டதா இருக்குமா. லீகல் ரைட்ஸும் மோரல் ரைட்ஸும் முழுமை. ஏன் மோரல் ரைட்ஸ் என்ன? மோரல் ரைட்ஸ்னா தங்களுடைய எதிக்கல் ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய இல்ல அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியுடைய லோவோட சம்மந்தப்பட்டு இருக்காது. அந்த லோ இதுல இன்வால்வ் ஆகாது. பட் இந்த லீகல் ரைட்ஸ்ன்னு சொல்றது இந்த குறிப்பிட்ட நாடோட சட்டத்தோட சம்மந்தப்பட்டு இருக்குது. அதனால வந்து டிஸ்டிங்கஷபிள் அப்படியா இருக்கும். ஏன் அது வந்து அஹ், முழுமையாவே வேறுபட்ட கருத்துக்கள் தானே ரெண்டுமே. இப்ப வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லீகல் ரைட்ஸ் ஆர் யூனிஃபார்ம் அண்ட் ஓப்பன் டு ஆல் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் கேஸ்ட் ட்ரீட் ஆர் கலர். அதாவது வந்து இந்த சட்ட உரிமைகள் எப்படி இருக்குமெண்டா சாதி மதம் நிறம் அதுகளோட பொருத்தப்படாம ஒரே மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபேர் அண்ட் கம்ப்ளெக்ஷனா இருந்தாலும் டார்க் அண்ட் கம்ப்ளெக்ஷனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ரூல் தான். அவங்க என்ன கஷ்டம் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே ரூல் தான். அவங்க இனமா இருந்தாலுமே மதமா இருந்தாலும் கூட ஒரே ரூல் தான் அப்படின்னு சொல்றாங்க. லீகல் ரைட்ஸ் தான் டிவைடட் இன்டு. லீகல் ரைட்ஸ் வந்து 3 வகையா இருக்குன்னு பார்த்தனாங்க. சிவில் சோஷியல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? இதுல நாங்க முதலாவதா பார்க்க போறது சிவில் அண்ட் சிவில் அண்ட் சோஷியல் ரைட்ஸ். சரியா? சிவில் அண்ட் சோஷியல் ரைட்ஸ்ன்றது வந்து சமூக உரிமைகள் வந்து பார்ப்போம். சோஷியல் ரைட்ஸ் சமூக உரிமைகள். சிவில் ரைட்ஸ் ப்ரொவைடட் ஃபார் த fulfillment of the right elementary conditions of social life. அதாவது சிவில் உரிமைகள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா சமூக வாழ்க்கையில அடிப்படை நிபந்தனைகளை வந்து நிறைவேற்றி ஃபுல்ஃபில் பண்ற சில விஷயங்களா இருக்கு. அதான் வந்து சமூக உரிமை. அதாவது சமூக வாழ்க்கைக்கு எது எது அடிப்படையா இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ற கண்டிஷன்ஸ் தான் வந்து சோஷியல் ரைட்ஸா இருக்கு. எக்ஸாம்பிள், ரைட்ஸ் விச் ரிலேட் டு த ப்ரொடெக்ஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி பை இண்டிவிஜுவல். அதாவது ஆம், தனிநபர்களோட வாழ்க்கையில அவங்க சேர்க்கிற சொத்துக்கள் மற்றும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, இன்பங்கள் இதெல்லாத்தையுமே வழங்குற விஷயங்கள் ஒரு சமூகத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களோட சொத்து பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, சந்தோஷங்கள் இதுகளை வழங்குறது என்னவா இருக்குமா? சோஷியல் ரைட்ஸ் தான் இருக்குமா? வித்தவுட் தெம் சிவிலைஸ்ட் லைஃப் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் தே ஆர் ரிகார்டட் ஆஸ் எசென்ஷியல் டு த ஃப்ரீ அண்ட் ப்ரோக்ரஸிவ் லைஃப் ஆஃப் மேன். அதாவது வந்து இது இல்லாம வந்து ஒரு சிவிலைஸ்ட் அதாவது வந்து நாகரிகம் அடைந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மனிதன் சுதந்திரமா வாழ முடியாத மாதிரி இருக்குமா. மற்றது ஒரு முற்போக்கான ஒரு ப்ரோக்ரஸிவ் அடைஞ்சு வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்து கட்டாயம் சோஷியல் ரைட்ஸ் முக்கியம்னு சொல்றாங்க. The enjoyment of civil rights is universally guaranteed because opportunities to all alike is the principle determining civil rights. அதாவது வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை வழங்குறன்றது வந்து இந்த சோஷியல் ரைட்ஸ்ல பிரின்சிபல், சிவில் ரைட்ஸ்ல பிரின்சிபல் ஒன்றா கொள்ளப்படுதாம். அதனால வந்து இது என்ன உலகளாவிய ரீதியில அங்கீகாரம் வழங்கப்பட்டது, உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கும். சிவில் ரைட்ஸ் வந்து அனுபவிக்கிறது வந்து உலகளாவிய ரீதியில அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஒரு விஷயம். அது ஏனென்றாண்டா இட் ஹாஸ் அ பிரின்சிபல் தட் opportunities to all alike. எல்லாருக்கும் ஒரே அளவான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றது வந்து இதுல ஒரு இது வந்து ஒரு பிரின்சிபல். அதாவது வந்து இப்படி ஒரு பிரின்சிபல் வந்து சிவில் ரைட்ஸை நிர்ணயிச்சு கொண்டு வருதுன்றதால. தென் வந்து சிவில் ரைட்ஸ் இன்க்ளூட் சிவில் ரைட்ஸ்க்குள்ள என்னென்ன வரும்னா ரைட் டு லிவ் லைஃப், உயிர் வாழ்வதற்கான உரிமை, ஃப்ரீடம் ஃப்ரம்
ஃப்ரீடம் ஃப்ரம் ஆர்பிட்ரரி அரெஸ்ட். அதாவது சும்மா எழுமாறாக எங்களுக்கே தெரியாம வந்து எங்களை அரெஸ்ட் பண்றது, எங்களை கைது செய்யறதுல இருந்து நாங்க ஃப்ரீடம் பெற்றுக்கொள்ளணுமே. இந்த வாரண்டி அதுகள் பார்த்து தான், கேஸ் ஃபைல்ஸ் இதுகள் பார்த்து தான் எங்களை அரெஸ்ட் பண்ணலாம். சும்மா யாரும் வந்து விலங்கு தானே சமூக உரிமைகள் போது எங்களுக்கான பாதுகாப்பு, தனிப்பட்ட பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கப்ப சும்மா எழுமாற்றான கைதுகள்ல எல்லாம் பிடிபடாம இருக்கிறதுக்கான என்னது சுதந்திரம். அடுத்து ஃப்ரீடம் டு அக்வயர் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது சொத்துக்களை வாங்குறதுக்கும் அதுகளை நாங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்குமான ஒரு சுதந்திரம். ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட். அதாவது வந்து சுதந்திரமா இருக்கிறதுக்கும் சுதந்திரமான எங்களுடைய வேலைகளை நாங்க செய்யறது, அதாவது மூவ்மெண்ட்னா நாங்க இங்க இருந்து வேற வேற டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்றதுக்குமான ஒரு உரிமை. ஃப்ரீடம் டு ஸ்பீக் அண்ட் ரைட் ஃபார் பப்ளிகேஷன். அதாவது வந்து பப்ளிகேட் பண்றதுக்கும் எழுதுவதற்குமான சுதந்திரம். அடுத்து ஃப்ரீடம் டு மீட் பப்ளிக்கலி. அதாவது பொது இடங்கள்ல வந்து சந்தித்துக் கொள்றதுக்கான ஃப்ரீடம். ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஃபார் பீஸ்ஃபுல் எய்ம்ஸ். அதாவது அமைதியான சில நோக்கங்கள், அதாவது ஒரு நோமல் ஒரு அமைதியான விஷயங்களை நடத்தி செல்றதுக்கோ இல்ல ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி சொல்றதுக்கோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவை, அதாவது இந்த அசோசியேஷனை நாங்க நிறுவுறதுனால வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான முடிவு ஏற்பட வேண்டாம், அப்படியான அசோசியேஷன்ஸ் நாங்க நிறுவுறதுக்கான சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு. அடுத்து இந்த ஃப்ரீடம் டு மேக் கண்ட்ராக்ட், ஒப்பந்தங்களை மேற்கொள்றதுக்கான சுதந்திரம். ரைட் டு ரிலீஜியன், எங்களுக்கு பிடிச்ச மதங்களை நாங்க ஃபாலோ பண்றதுக்கான உரிமை. ரைட் டு எடியூகேட், நாங்க படிக்கிறதுக்கான உரிமை. ரைட் டு ஒர்க், வேலை செய்வதற்கான உரிமை. இப்படி 2 4 6 8 10 11 உரிமைகள் இருக்கு. அடுத்தது a well organized state must protect the civil rights of its people against violation by both the individuals or association of individuals and by the state itself. அதாவது ஒரு நல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு தனிநபர் அல்ல தனிநபரோட சங்கங்கள் மற்றும் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ல ஏற்படுற அத்துமீறல்களுக்கு எதிராக வந்து அந்த அந்த மக்களிட சிவில் உரிமைகளை வந்து பாதுகாக்க வேணும். அதாவது வந்து ஒரு நல்லா வெல் ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்குமெண்டா, தங்களுடைய தனிநபர்கள் மற்றும் அவர்களால் உருவாக்கப்படுற சில சங்கங்கள் சில அசோசியேஷன்ஸ்ல வந்து ஏற்படுற அத்துமீறல் செயல்கள், அதை வந்து அவங்களோட பாதுகாப்புக்கோ அவங்களுடைய சமூக உரிமைகளுக்கு எதிராக ஏற்படுறதுகளுக்கு எதிராக வந்து தங்களுடைய சமூக உரிமைகளை என்ன செய்யணுமா, பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அரசியல் உரிமைகள்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் enjoyed by a person in his or her capacity as a citizen, and those rights entitle him in the legal expression and administration of the sovereign power of the state. அதாவது வந்து ஒரு பர்சன், ஒரு தனிநபர் வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்புல குடிமகனா இருக்கிற என்ற ஒரு காரணத்தினால அவர் அனுபவிக்கக்கூடிய சில உரிமைகளை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், அரசியல் உரிமைகள் என்று சொல்லுவோம், சரியா? இந்த ஒரு அரசாங்கத்துல இறையாண்மை அதிகாரம் இருக்குத்தானே. இறையாண்மை அதிகாரம்ன்றது என்னது? ஒரு நாடு கொண்டிருக்க சுப்ரீம் பவர், ஒரு ஸ்டேட் கொண்டிருக்க சுப்ரீம் பவர், சரியா? அந்த அதுல அரசு, அதுல சட்ட ரீதியான வெளிப்பாடு, ஒரு அரசுல இறையாண்மை அதிகாரத்துல சட்ட ரீதியான வெளிப்பாடு மற்றும் நிர்வாகத்துல வந்து சிட்டிசன்ஸுக்கு கிடைக்கிற உரிமை. அதாவது சவரனிட்டி பவர்லையும் ஒரு சட்ட சட்ட வெளிப்பாட்டிலையும், ஒரு சவரனிட்டி பவர்ல அவங்களோட சட்ட வெளிப்பாட்டிலையும் நிர்வாகத்திலையும் வந்து ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கப்படுற உரிமை இருக்குதானே, அது வந்து அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லலாமா. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் மீன்ஸ் பை விச் an adult citizen is entitled by the constitution and laws of the state the participate in the affairs of the government of his country. அதாவது வந்து அரசியல் உரிமைண்டா என்னன்னு சொல்றாங்களோ, ஒரு வயது அரசியல்ல அதாவது ஓட்டிங் ஏஜ் இருக்குதானே, இப்ப ஆஃப்டர் 16 நினைக்கிறேன், அந்த வயது வந்த ஒரு குடிமகன் வந்து தன்னை நாட்டு அரசாங்கத்தின் விவகாரங்கள்ல வந்து அரசியல் அமைப்புகள் மூலமாகவோ இல்லது அந்த ஸ்டேட்ல சட்டங்கள் மூலமாகவோ எவ்வளவு உரிமையை பெற்றுக்கொள்றார்
என்றதான் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? அரசியல் உரிமைகள் என்றது ஒரு வயதுக்கு பிறகு, அதாவது அரசியல அவர் குடிமகனானதுக்கு ஒரு வயது வந்த குடிமகன் ஒருவர், அரசாங்கத்தின விவகாரங்கள்ல அரசியல் அமைப்புகள் மூலமாகவோ, அல்லது அந்த மாநிலத்தில சட்டங்கள் மூலமாகவோ எவ்வளவு உரிமையை எடுத்துக்கொள்றாருன்றத வந்து அரசியல் உரிமைகள்னு சொல்றோம். இந்த அரசியல் உரிமைகள் வந்து சில உரிமைகள கையில கொண்டிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரைட் டு வோட் அண்ட் எலெக்ட். அதாவது வந்து வாக்களிக்கிறதுக்கும், மற்றது நாங்க ஒருத்தவங்கள எலெக்ட் பண்றதுக்கு, தேர்வு செய்யறதுக்கான உரிமை இருக்கு. ரைட் டு பி எலெக்டட். தேர்ந்தெடுக்கப்பட அதாவது வந்து நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான உரிமையும் இருக்கு. எங்களை இன்னொருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான உரிமையும் இருக்கு எங்களுக்கு. ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸஸ். பொதுவான பப்ளிக் அலுவலகங்கள், பொது அலுவலகங்கள் இருக்கு தானே, அதுகளை வந்து நடத்துவதற்கான உரிமை. ரைட் டு பெட்டிஷன். அதாவது மனு செலுத்துவோம். அப்படி மனு செய்யறதுக்கான உரிமை இருக்கு. அடுத்து ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். அதாவது வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறது. கிரிட்டிசைஸ் பண்றதுன்னா விமர்சிக்கிறது. விமர்சிக்கிறதுக்கான உரிமையும் எங்களுக்கு இருக்கு. இதான் இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வச்சிருக்கிற சில ரைட்ஸ். இட் இஸ் த ஒன்லி டெமோக்ராட்டிக் ஸ்டேட் தீஸ் ரைட்ஸ் ஆர் ஃபுல்லி ப்ரொடெக்டட். அதாவது வந்து ஜனநாயக ஸ்டேட் மாநிலங்கள்ல மட்டும்தான் என்ன நடக்குமாம், இந்த ரைட்ஸ் எல்லாமே பாதுகாப்பா வந்து முழுமையா பாதுகாப்பா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து certain rights fall into both civil and political rights categories. அது வந்து சில உரிமைகள் என்னவா இருக்கும்னு சொன்னாலாம், சோஷியல் ரைட்ஸ், சோஷியல் ஆர் சிவில் ரைட்ஸ் கீழையும், பொலிட்டிக்கல் அரசியல் உரிமைகள் மற்றும் சமூக உரிமை கீழே வந்து வரக்கூடிய உரிமைகள். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அசம்பிளி ஆர் often regarded as being at once civil and political rights. அதாவது வந்து பேச்சு சுதந்திரம், மற்றது சுதந்திரம் ஒன்று கூடுதல், அது வந்து பெரும்பாலான நேரத்துல சிவில் உரிமைகளாகவும் வருமா, அரசியல் உரிமைகளாகவும் வருமா. அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள் தெரிவிக்கும் போது அது அரசியல் உரிமைக்குள்ள வரும். மற்றது ஒரு கருத்து தெரிவிக்கிறன்றது ஒரு சமூக ரீதியான உரிமையாகவும் வருமா. Both civil and political rights are aimed to provide equal opportunities to all, and hence the distinction between two becomes hazy. அதாவது வந்து சிவில் உரிமை மற்றும் அரசியல் உரிமை ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குறது தான் நோக்கமா கொண்டிருக்கும். எனவே ரெண்டுக்கும் இடையில வந்து வேறுபாடு வந்து குறைவா தான் இருக்கு. ஏன் ரெண்டுமே எல்லாருக்குமே சமமா வழங்கப்படுறதுன்றதுதானே விஷயமே. அப்ப ரெண்டுலயுமே என்ன நடக்கும்னு சொன்னா, ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்சஸ் வந்து குறைஞ்ச அளவுல இருக்கு. However, it's in certain eras, civil rights have existed and can exist even in those countries where political rights have been denied to people. அதாவது வந்து சில காலகட்டங்களிலும் மக்களுக்கு வந்து அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட நாடுகள்ல கூட சிவில் உரிமைகள் இருந்திருக்கு என்று சொல்றாங்களாம். என்று சில ஆதாரங்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு நாடுகள்ல அவங்களுக்கு அரசியல் உரிமைகள் அப்படின்னா, ஒரு அரசுல வந்து அரசியல் விவகாரங்கள்ல வந்து அவங்க தலையீடு செய்யறதுக்கான ஒரு உரிமைகள் அவங்களுக்கு இல்லாம இருந்த டைம் கூட அவங்க தங்களுக்கு தேவையான சமூக ரீதியான உரிமைகளை கொடுத்திருந்தாங்க. ஆக வந்து அந்த சின்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க தானே, அந்த சின்ன வித்தியாசங்கள் தான் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து where direct democracy is imperative, all the people enjoying political rights themselves participate in proposing laws and appointing officers of the government and ratifying their policies and actions. அதாவது வந்து நேரடி ஜனநாயகம் இருக்கு தானே, நாங்க ரெண்டு வச்சுக்கலாம். நேரடி ஜனநாயகம், மறைமுக ஜனநாயகம். மறைமுக ஜனநாயகம்ன்றது வந்து எல்லா மக்களுமே கூடுதலா அரசியல் விவகாரங்களை ஈடுபட முடியாத நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது. அதன் மூலமா வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்யறதா என்னது இன்டிரெக்ட். இது டிரெக்ட் டெமோக்ரஸி. நேரடி ஜனநாயகத்துல எப்படி இருக்கும்ல, எல்லா மக்களுக்குமே வந்து அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் இருக்கு. எல்லா மக்களுக்குமே சமமான உரிமை இருக்கு. அதே நேரம் மக்கள் வந்து சட்டங்களை சொல்றது, அதாவது தங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண முன்மொழிகிறது. தங்களுக்கு தெரிந்த சட்டங்களை வந்து முன்மொழிகிறதுலயும் அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க தானே, கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸ், அவங்கள வந்து நியமிக்கிறது, மற்றது
அவங்களோட செயற்பாடுகள், அவங்களுக்குடைய பாலிசிஸ் கொள்கைகள், அதுகள்ல வந்து அங்கீகரிச்சு இதுதான் நம்மளோட பாலிசி, இதான் நம்மளோட கொள்கைகள் என்று நடவடிக்கை எடுக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருக்கா? உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டைரக்ட் டெமோக்ரஸில. Each state decides what person shall possess political rights and the extent of such rights. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன செய்யும்னா, எந்த எப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அரசியல் உரிமைகள் கொடுக்கணும்ன்றதையும், அவங்களுக்கு எந்த அளவு எந்த எல்லை வரைக்கும் எந்த எல்லை வரைக்கும் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கணும்ன்றதையும் தெளிவா இருக்கும். மற்றது அந்த ஸ்டேட் வந்து அதை டிசைட் பண்ணும். என்னோட தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நான் சிட்டிசன்ஸ் ஆர் எவ்ரிவேர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எக்ஸசைஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதாவது எந்த நாட்டிலையுமே இப்ப எந்த இடமா இருந்தா கூட நான் சிட்டிசன் குடிமகன் அல்லாத நபர்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அரசியல் உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க. சிமிலர்லி all state all state exclude minors, criminals and lunatics from the right to vote. அதாவது வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்குதானே. வாக்களிக்கிற உரிமை வந்து சின்னாக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கும், குற்றவாளிகளுக்கும், மனநல பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்கதான் லுனாட்டிக்ஸ் போல. லுனாட்டிக்ஸ் அப்படி மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து வாக்களிக்கிற உரிமையை வந்து விலக்கி வைக்கிறேன். எங்கட நாட்டிலையும் இல்ல தானே. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்காது, குற்றவாளிகளுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை. மற்றது மனநல குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் வாக்களிக்கிற உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா நாடுகள் ஸ்டேட்லயுமே பொதுவா இருக்கும். சம் ஸ்டேட்ஸ் தேனி இன்டு உமன். அதாவது சில நாடுகள் எப்படின்னா இன்னும் பெண்களுக்கு வாக்குரிமைகள் மறுக்கப்படுற நாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, the age of the adults enjoying political rights also varies from state to state. அதாவது வந்து ஒரு அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிற வயசு இருக்கு தானே. அரசியல் உரிமைகள்லயோ அரசியல் விவகாரங்கள்ல ஈடுபடுற வயசு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து என்னவா வித்தியாசப்படுமா. சில ஸ்டேட்ல 21 வயசுக்கு மேல, சில ஸ்டேட்ல 18 வயசுக்கு மேல, அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வயது வித்தியாசப்படும் என்னது அரசியல் விவகாரங்களை ஈடுபடுறதுக்கு. Thus, the right to participate in political affairs should be given only to those citizens who possesses the required mental and moral qualification. அதாவது வந்து அரசியல் விவகாரங்கள்ல இப்படியான அரசியல் விவகாரங்கள்லாம் பங்கேற்கிறதுக்கான உரிமை வந்து அவங்கள்ட்ட அந்த தேவையான மன ரீதியானதோ மற்றது மோரல் தகுதிகளோ இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அரசியல் அதாவது வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுப்பா, அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வயது வந்த பிறகு கூட இப்ப மோரல் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவங்க குற்றவாளியா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. மன ரீதியான அவங்களுக்கு மென்டலி ஸ்டேபிள் இல்லாம அன்ஸ்டேபிளா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியான சில குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இன் அதர் வேர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மஸ்ட் பி எக்ஸசைஸ்ட் wisely, discreetly and in a devoted service to the society and the state. அதாவது வந்து இது எப்படி சொல்றேன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்களுடைய அரசியல் உரிமையை ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் எங்களால எவ்வளவு முடியும் அவ்வளவு முழுமையாகவும் வந்து சமூகத்துக்கு ஒரு அர்ப்பணிப்போடு செய்யணும். சும்மா எல்லாரையும் எல்லா வயசுலயும் vote பண்ண விடுறது வந்து அவ்வளவு நல்ல விஷயமா ஒரு அரசாங்கத்துக்கு இருக்காதே. அரசாங்க விவகாரத்துல இந்தந்த யார் யார் வேணும், யார் யார் முழுமையாக புத்திசாலித்தனமாக அந்த அரசியல் விவகாரங்களை முடிவெடுப்பாங்களோ அப்படியானவங்களை மட்டும் இதுல ஈடுபடுத்துறது வந்து ஒரு சிறந்த சமூக வளர்ச்சியையும் ஒரு சமூகத்துக்கு அர்ப்பணிப்பான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது வந்து அடிப்படை உரிமைகள். There are certain basic rights which the civilized communities guarantee in normal times because they are deemed too fundamental to the existence and growth of man, together with him of society. அடிப்படை உரிமைகள் என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற நாகரிகமான சமூகங்கள், அதாவது சிவிலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்குதானே, இந்த சமூகங்கள் வந்து சாதாரண நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா சில உரிமைகளை வந்து
வந்து சாதாரணமாகவே சில உரிமைகளை வந்து கேரண்டி பண்ணி வச்சிருக்கு. இந்த சாதாரண நேரங்கள்ல கூட நாகரிகமான சமூகங்கள் உறுதியளித்து வச்சிருக்கிறதா என்னன்னு சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்னு சொல்றேன். பிகாஸ் தே ஆர் சாரி, ஏண்டா அதெல்லாம் ஆஹ் ஒரு மனிதன் வந்து இருக்கிறதுக்கும் எக்ஸிஸ்டா என்னன்னு சொல்றது, அந்த சமூகத்துல இருக்கிறதுக்கும் மற்றது அவங்க தங்களுக்கு தேவையான வளர்ச்சி அடைஞ்சு கொள்றதுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடிப்படையாவே சிலவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏனென்றா அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்துல வந்து நிலையாக இருக்கிறதுக்கும் வந்து அந்த உரிமைகள் மிக முக்கியமா. டுகெதர் வித் ஹிம் ஆஃப் சொசைட்டி, அவருடைய அந்த சமூகமும் அவனும் அந்த சாரி சமூகமும் அந்த குறிப்பிட்ட பர்சனும் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு வந்து என்னது அந்த அடிப்படை உரிமைகள் தேவை. வித்தவுட் தெம் லைஃப் இஸ் மீனிங்லெஸ். அந்த உரிமைகள் இல்லாம வாழ்க்கை வந்து என்ன சொல்றாங்க, அர்த்தமற்ற வாழ்க்கையா இருக்கும்னு சொல்றாங்க. The tendency in a democratic state is to incorporate such basic rights in its constitution so as to ensure their full enjoyment by all citizens without discrimination of any kind. அதாவது எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம எல்லா குடிமக்களுக்குமே வந்து தங்களோட முழு என்ன எக்ஸ்பீரியன்ஸையும் தங்களோட முழு முழு உரிமைகளையும் வந்து உறுதி செய்யறது மாதிரி உறுதி செய்யறது மற்றது அப்படிப்பட்ட உரிமைகளை வந்து அரசியல் அமைப்புல இணைக்கிறது தான் வந்து என்னவாம் ஒரு ஜனநாயக அரசுல டெண்டன்சி, அதாவது போக்கா இருக்குமா ஒரு அரசியல் அமைப்புல. ஐ மீன் ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பிட போக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா எந்த ஒரு பாரபட்சமே இல்லாம தங்களுடைய முழுமையான உரிமைகளை வந்து எல்லா மக்களுக்குமே சம அளவுல உறுதி செய்யறதா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, the inclusion of fundamental rights in the constitution is a declaration of the fact that certain elementary rights of the individuals are inviolable under all constitution, and the shifting of majorities in the legislature of the country should not be able to interfere with them. அதாவது வந்து இந்த அரசியலமைப்புல காணப்படுற இந்த அடிப்படை உரிமைகளை வந்து வந்து அடி இந்த அரசியல் அமைப்புல வந்து அடிப்படை உரிமைகளை சேர்க்கிறதுன்னு சொன்னாங்க தானே, அப்படி முழுமையா எல்லாருக்கும் கொடுத்து சேர்க்கிறவங்க. அப்படி சேர்க்கிறேன்றதை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா என்னன்னு தனிநபர்கள் வந்து சில அடிப்படை உரிமைகளை வந்து எந்த ஒரு கண்டிஷன்லயும் வந்து மீறக்கூடாது என்றதன் மூலமாகவும், மற்ற ஒரு நாட்டின் சட்டமன்றம் வந்து எவ்வளவுக்கு மாறி வருதோ அதுல வந்து என்னன்னு சொல்றது, மாறி ஷிஃப்டிங் மெஜாரிட்டிஸ் இருக்கிறாங்க தானே ஒரு சட்டமன்றத்துல இருக்க ஷிஃப்டிங் மெஜாரிட்டிஸ், அவங்க வந்து அந்த சட்ட அரசியலமைப்புல தலையிட முடியாது என்று அறிவிக்கிறதன் மூலமாக வந்து நாங்க என்ன செய்யலாமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை வந்து கான்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்புகள்ல சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி சேர்க்கலாம். ஒன்று வந்து தனிநபர்கள் எந்த ஒரு நிலைமையிலையும் சில அடிப்படை உரிமைகளை மீற முடியாதுன்றது மூலமாகவும், ஷிஃப்டிங் மெஜாரிட்டிஸ் வந்து உங்களுடைய லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றத்துல வந்து ஈடுபட முடியாது என்றதன் மூலமாகவும் நாங்கள் எடுக்கலாம். இஃப் தி மிடில் கேன் பி சோட் த ஹெல்ப் ஆஃப் கோர்ட்ஸ் ஆஃப் லா, அதாவது இப்படி அவங்க தலையிட்டாங்கன்னா நீதிமன்றத்துல நாங்க உதவி கேட்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. The Constitution of Sri Lanka ensures her people's fundamental rights, and Sri Lankans enjoy the right to liberty, equality, freedom of religion, and right to education and culture. அது இலங்கையோட அரசியலமைப்பு வந்து மக்களுக்கு வந்து எப்படியான அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்திருக்குன்னா, ஒன்று இலங்கையர்களுக்கான சுதந்திரத்தையும் சமத்துவம் மற்றும் மத சுதந்திரம், எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்ற சுதந்திரம், மற்றும் கல்வி, மற்றது கலாச்சாரத்திற்கான உரிமைகள், அதாவது அவங்களோட கலாச்சார பின்னணிகளை அவங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்க பிடித்த மாதிரி படிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மதங்களை பின்பற்றலாம், மற்றும் சமத்துவத்தோட இருக்கலாம், சுதந்திரம் இருக்கு. இப்படியான சில அடிப்படை உரிமைகள் தான் சிறிய இலங்கை அரசியலமைப்பு வந்து இலங்கையர்களுக்கு உறுதிப்படுத்துது. என்ன சில அடிப்படை உரிமைகள். அடுத்தது, கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் இன் த வேர்ல்ட். உலகளாவிய ரீதியில இருக்கிற அடிப்படை உரிமைகள்ல உறுதிப்பாடு எப்படி இருக்குன்னா,
ரிவல்யூஷன் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது வந்து புரட்சிகள் மற்றும் போராட்டங்கள் மூலமாக வந்து அடிப்படை உரிமைகள் உலகத்துல மீட்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், Magna Carta Act of 1215 against the ruling system of King John of Britain, French Revolution in 1789, Independence Struggle of America, Revolution of Russia in 1917. அதாவது அப்படின்னா சில சில இப்போ ஒவ்வொரு நாடுகளில் ஏற்பட்ட ரிவல்யூஷன்கள், சில என்னன்னு சொல்றது, அக்கிரமமான ஆட்சிகள், தங்கள் சுதந்திர போராட்டங்கள், மற்றது பிரெஞ்சு ரிவல்யூஷன், பிரான்சிய புரட்சி, அப்படியான சில விஷயங்கள், பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, மற்றது அமெரிக்க சுதந்திர போராட்டங்கள், அப்படியான சில விஷயங்கள் மூலமா தான் எடுத்திருக்கு. முதலாவது. ரெண்டாவது, after the French Revolution in 1789, French had created a statement of about rights. அதாவது பிரெஞ்சுல, அதாவது பிரான்சிய புரட்சி 1789 பிரான்சிய புரட்சிக்கு பிறகு வந்து பிரான்ஸ் என்ன செஞ்சிருக்குன்னா தங்களுடைய உரிமைகள் சம்பந்தமான ஒரு அறிக்கையை உருவாக்கி இருக்கு. சரியா? அடுத்தது, இந்த டிக்ளரேஷன் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் 1776 2 there were reference about rights. and 1776 அமெரிக்க சுதந்திர பிரகடனத்துக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு உரிமை பற்றிய சில குறிப்புகள் உருவானதாகவும் சில விஷயங்கள் இருக்கா. அடுத்து வந்து கிண்ணக்காஜா அந்த இதுக்கு உதாரணம் தந்திருக்கிறாங்க. ஐ மீன் பிக்சர் வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து in 1941, by the Declaration of Atlantic, the rights such as freedom to speak, religious freedom, and freedom to live without fear were published. அதாவது வந்து அட்லாண்டிக் 1941 அட்லாண்டிக்கால மேற்கொள்ளப்பட்ட பிரகடனத்துக்கு பிறகு அவங்க சில உரிமைகளை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேசுவதற்கான உரிமை, மத உரிமை, சமய உரிமையும், மத உரிமை, மற்ற உயிர் வாழ்வதற்கு பயம் இல்லாம உயிர் வாழ்றதுக்கான உரிமை, அப்படி கொஞ்சம். அடுத்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் were introduced in Sri Lanka through the first republication constitution in 1972 under chapter 6 in 1941. ஓகே, என்னன்னு சொன்னாங்கன்னா இலங்கையில வந்து 1972 முதலாவது குடியரசு அரசியலமைப்பு இருக்குல்ல, முதலாவது குடியரசு சட்டம் 1972 உருவாக்க, அந்த சட்டத்துக்கு கீழே வந்து இலங்கையில வந்து சில, அதாவது 6வது அதிகாரத்துக்குள்ள இருக்க சில அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. In 1941, by the Declaration of Atlantic, the rights such as freedom to speak, religious freedom, 1941 எப்படி டிக்ளரேஷன் ஆஃப் அட்லாண்டிக் பிறகு அவங்க சில உரிமைகளை உருவாக்கி வெளிப்படுத்தி பப்ளிஷ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இலங்கையும் 1972 பிறகு பப்ளிஷ் பண்ணியிருக்கு. Fundamental rights were introduced in Sri Lanka through the first republication constitution in 1972 under chapter 6. அதாவது 1972 6ஆம் அத்தியாயத்துக்கு கீழே இருக்கிற முதலாவது குடியரசு அரசியலமைப்புக்கு கீழே வந்து இலங்கை வந்து தங்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கா. These fundamental rights were written through the second republication constitution in 1978 under chapter 3. and இந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பு மூலம் 1978 அவங்களோட 3வது அத்தியாயத்தின் கீழே வந்து விளக்கமா விரிவா கூறியிருக்கிறாங்களா. அடுத்தது வந்து the people in different countries enjoy different human rights. வேறு வேறு நாடுகள்ல வாழ்ற மக்கள் வந்து வெவ்வேறுபட்ட மனித உரிமைகளை வந்து அனுபவித்துக் கொண்டு வராங்களாம். சரியா? However, today people have a common understanding on human rights because of the Universal Declaration of Fundamental Human Rights introduced by UNO. UNO-ஆல உருவாக்கப்பட்ட யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு விஷயத்தின் ஊடாக வந்து இப்ப அனைத்து மக்களுமே தங்களுடைய மனித உரிமைகளை பற்றின ஒரு விளக்கத்தையும் ஒரு புரிதலையும் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து fundamental rights were introduced in Sri Lanka through the first republication constitution under chapter, அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. These fundamental rights were written through the publication chapter fundamental rights. Just make sense. அதாவது வந்து
அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படி 1978 எங்களுக்கு விளக்கமா குறிப்பிட்டிருக்காங்கன்றத வந்து எங்களுக்கு அந்த சாப்டர் நம்பர் 3ல இருந்து ஆர்டிகல் வந்து 126ல இருந்து எடுத்து தந்திருக்காங்க. The Supreme Court shall have sole and exclusive jurisdiction to hear and determine any questions of relating to the infringement, sorry, I'm really sorry, infringement or infringement by executive or administrative action of any fundamental right or language right declared and recognized by Chapter 3. Okay, petition should be filed within a month. வந்து ஆர்டிகல் 126ல 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனு கொடுக்கப்பட்டது வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மனு கொடுக்கப்பட்டு ஒரு மாதத்துக்குள் வித்தின் 1 மந்த்துக்குள்ள வந்து அந்த மனு வந்து என்ன செய்யணுமா பதிவு செய்யப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு தானே என்ன பொதுவா ஹம், உம், வந்து இப்ப மொழி ரீதியான உரிமை அப்படி கொஞ்சம் உரிமை இருக்கு தானே. அப்படி எந்த ஒரு உரிமை மீறப்படும் போதோ இல்ல அந்த உரிமையோட நிர்வாகம் மாற்றப்படும் போதோ அது சம்பந்தமான விஷயங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரம்பு இருக்கு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வரம்பு இருக்குன்னு போடுறாங்க ஆர்டிகல் 126ல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கு. அடுத்தது வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ரைட்ஸ் இன் அ டெமோக்ராட்டிக் சொசைட்டி. அப்படி என்று சொன்னா ways and means of protecting human rights in a democratic society ஜனநாயக சமூகத்துல எப்படி நாங்க மனித உரிமைகளை வந்து பாதுகாத்துக் கொள்றோம்ன்றதுக்கான வழிமுறைகள். முதலாவது வந்து லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ், அதாவது வந்து சட்டம் மற்றும் நிறுவன நடவடிக்கைகள் மூலம் அளவிடலாம். அடுத்து பொலிட்டிக்கல் மெஷர்ஸ், அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக. இன்டர்நேஷனல் மெஷர்ஸ், சர்வதேச நடவடிக்கைகள் மூலமாக மேற்கொள்ளலாம். சரியா? லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்க்ளூடிங் HR ப்ரொவிஷன் டு த கான்ஸ்டிடியூஷன். இப்படி என்ன மனிதவள விதிகள் இருக்கு தானே, அரசியலமைப்போட மனிதவள அரசியல் அமைப்புக்குள்ள மனிதவள விதிகளை உட்படுத்துவதன் மூலமாக. ரெண்டாவது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்புகள் மூலமாக. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன்ல கடுமையான அரசியலமைப்புகளை கடுமையாக்குறதன் மூலமாக. அப்பாயிண்டிங் ஒம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா, ஒம்புட்ஸ்மேன் நியமித்தா தெரியும் தானே, அவர் வந்து மக்களோட மக்களா இருந்து அவங்களோட குறைபாடுகள் பிரச்சனைகள் எல்லா தகவல்களையும் வாங்கி கொண்டு வருவார். அதான் அப்பாயிண்டிங் ஒம்புட்ஸ்மேன். அடுத்து எஸ்டாப்ளிஷிங் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், அது வந்து சுதந்திரமான நீதித்துறை அமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறது. ரூல் ஆஃப் லோ, சட்ட ரீதியான ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. அடுத்தது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சக்தி அதிகாரங்களை வந்து என்னது பிரிக்கிறது, பன்முகப்படுத்துறது. அடுத்த செட்டிங் அப் HR கமிஷன் அண்ட் HR இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து HR நிறுவனங்கள் மற்றது HR கமிஷன்ஸ் தான் வந்து செட் பண்ண அமைக்கிறது. அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் மெஷர்ஸ். பொலிட்டிக்கல் மெஷர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, என்ஷூரிங் ஃப்ரீடம் ஆஃப் மீடியா அண்டா ஊடக சுதந்திரம் இருக்கு தானே, ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வதன் மூலமாக அரசியல் விட. அடுத்தது வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஓ டிவாலுவேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது வந்து அதான் அதிகாரங்களை வந்து பன்முகப்படுத்துறது இல்லை பரவலாக்குறது. ப்ரெஷர் குரூப்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அமுக்க குழுக்கள் தெரியுமா, அமுக்க குழுக்கள் நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகள் தான் சொல்லியிருக்காங்க. த அவேர்னஸ் ஆஃப் ஜெனரல் பப்ளிக், பொதுமக்களுக்கு சில விழிப்புணர்வுகள், அவங்களோட உரிமை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை வழங்குறதன் மூலமாக ஏற்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் மெஷர்ஸ். முதலாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் HR, உலகளாவிய மனித வளத்தில உலகளாவிய பிரகடனம். இது வந்து 1948 டிசம்பர் 10 வந்து செஞ்சது. சாரி. செகண்ட், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் அக்கார்ட்ஸ், சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமாக. மூன்றாவது இன்டர்நேஷனல் NGOs, அதாவது சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலமாக. உதாரணம் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல், ரெட் கிராஸ் சொசைட்டி, செஞ்சிலுவை சங்கங்கள் மூலமாக, செஞ்சிலுவை சமூகம் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏற்படுற சேலஞ்சஸ்.
ஏற்படுற சவால்கள் என்னென்ன? முதலாவது புவர் அண்டர்ஸ்டாண்டிங். அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான அறிவு இல்லாம இருக்கிறது. 2வது வந்து புவர்ட்டி. வறுமையின் போது அடிப்படை உரிமைகளை காப்பாத்துறது மிக கஷ்டமா இருக்கிறது. இது ஸ்டேட் டெரரிசம் அப்படின்னா பயங்கரவாத தன்மைகள் மூலமாக உரிமை பறிக்கப்படுறது. சரியா? சோ இன்னைக்கு நாங்க டெமோக்ராட்டிக் என்வயான்மெண்ட்ல இருக்கிற முதல் 2 ஹெடிங்ஸும் பார்த்துட்டோம். டெமோக்ரஸி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் செஷன்ஸ்ல லிபர்ட்டி அண்ட் ஈக்வாலிட்டி பார்ப்போம்.